புனிதமிக்க இந்த மஜ்லிஸ் உலமா சபை நடத்தக்கூடிய சிறப்பான இந்த நிகழ்வினுடைய முதல் அமர்வாக இருக்கக்கூடிய இந்த அமர்வின் தலைவர் உட்பட முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருமங்கலம் நகரினுடைய அனைத்து பள்ளியினுடைய தலைவர் நிர்வாக பெருமக்கள், ஒவ்வொருவருடைய பெயர் சொன்னால் நேரத்தின் அருமை கருதி விரைவாக நாம் இதை முடித்துக் கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் வருகை தந்திருக்கூடிய அனைத்து பெருமக்களையும், மாணவர்களையும், இளைஞர்களையும், தாய்மார்களையும் இந்த சிறப்பான நிகழ்வுக்கு வருகை என்று வரவேற்பதோடு கருத்துரையாளர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சமூகம் சீர்கேட்டிற்கு பெரிதும் காரணமாக இருக்கக்கூடிய பெரும் பாவங்கள். பொதுவாக ஒரு இடம் சுத்தமாக வேண்டும் என்றால், ஒரு இடம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால், அல்லது ஒரு கட்டிடம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால், அல்லது ஒரு மனிதனுடைய உள்ளம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால், அதை அலங்கரிப்பதற்கு முன்பாக, அழகுபடுத்துவதற்கு முன்பாக, அந்த கட்டிடத்தை டிசைன் பண்ணுவதற்கு முன்பாக, அந்த இடத்தை அலங்காரம் செய்வதற்கு முன்பாக, அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அசிங்கங்களை, அழுக்குகளை நீக்குவது முதல் வேலை. ஒன்றை அழகுபடுத்த வேண்டும் என்றால், அது அழகு பெற வேண்டும் என்றால், அங்கு இருக்கக்கூடிய அழுக்குகள் முதலில் நீக்கப்பட வேண்டும். இரண்டாவது வேலை என்னன்னா, அதை அழகுபடுத்தக்கூடிய வேலைகள். இப்ப சமூக தீமையாக ஊறி போய் இருக்கக்கூடிய பாவங்கள் என்று எடுக்கின்ற பொழுது, அது இங்க தொட்டா அது தொட்டு போய்கிட்டே இருக்கும். ஒரு காலத்தில் பாவத்தினுடைய அந்த வடிவங்களை கூட பார்த்திராத பாவங்கள் எல்லாம் இன்னைக்கு சர்வசாதாரணமாக சமூகத்தில் உலாவிக் கொண்டிருப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். இப்படியெல்லாம் பாவத்தினுடைய வடிவங்கள் வருமா? இப்படியெல்லாம் சமூகம் இந்த வகையிலெல்லாம் சீர்கெட்டு போய்விடுமா என்பதாக இதற்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் யோசித்து பார்த்திடாத அளவுக்கு உண்டான பாவங்கள் எல்லாம் இன்று மலிந்து போய் சர்வசாதாரணமாக ஆகி போய்விட்ட காலகட்டத்தில் குறிப்பாக 4 பாவங்களை மட்டும் நாம் எடுத்து இதை வெட்டும் சமூகம், இதுல ஏதாவது ஒரு வகையில் இந்த சமூகம் பீடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4 வகையான குற்றங்களில் ஒன்று நாம் அப்படிப்பட்டவர்களை பார்த்திருப்போம், அல்லது அவர்களோடு பழகி இருப்போம், அல்லது அப்படிப்பட்டவர்களோடு சேர்ந்திருப்போம், அல்லது அப்படிப்பட்ட மக்கள் நம்முடைய குடும்பத்தில் இருந்திருப்பார்கள், அல்லது அப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டிருப்போம். ஏதோ ஒரு வகையில் இந்த 4 வகையான குற்றங்களில் இந்த சமூகத்தில் ஊறி போய் கிடக்கிறது. குறிப்பாக போதைகளிலும், அதே போன்று இருளில் தள்ளும் இணையதளங்கள். இப்படி ஒரு குற்றத்தின் வடிவம் வருமா என்பதை குறித்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்பாக வாழ்ந்த மக்கள் யோசித்திருக்கவே மாட்டார்கள். இணையதளங்களில் சைபர் கிரைம் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு உண்டான இவ்வளவு பெரிய குற்றங்கள் இதெல்லாம் நடக்குமா என்று யோசிக்க முடியாத அளவுக்கு குற்றங்கள். அதே போன்று என் பையன் நல்லவனாத்தாங்க இருந்தான், சேராத பிள்ளைகளோடு சேர்ந்து கெட்டு போயிட்டான். அந்த கூடா நட்பு, ஏதோ ஒரு வகையில் நாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம், கேள்விப்படுகின்றோம், பார்க்கின்றோம். இது போன்ற இந்த தீமைகள் இந்த சமூகத்தை விட்டு நீங்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த தலைப்பை வைத்து சமூகத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக வேண்டி மஜ்லிஸ் உலமா பாடுபட்டு கொண்டே இருக்கிறது. ஏதோ ஒரு வகையில் ஒரு மாற்றம், எங்காவது ஒரு சிறு புள்ளி நாம் வைப்போம், ஒரு விதை போட்டு வைப்போம். ஒரு காலத்தில் அது விருட்சமாக மாறலாம். இங்கு போடப்படக்கூடிய ஒரு கருத்து, ஒரு விஷயம், ஒரு ஆயத்து, ஒரு ஹதீஸ், ஒரு நிகழ்வுகள் யாராவுடைய உள்ளத்தையாவது எங்காவது திருப்பி விடும் என்ற அந்த ஆதங்கத்தில் தான் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதை இந்த சமூகம் இப்படிப்பட்ட தீமைகள் விட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த தலைப்பில் பேசப்படுகின்றன. எனவே இனி நாம் பேச்சாளர்களுக்கு நாம் வழிவிட்டு முதலாவதாக மதியிழக்க செய்யும் போதை என்னுடைய வடிவங்களே மாறி போய் இருப்பதை நாம் இன்று காண்கின்றோம். இதையெல்லாம் குறித்து சுல்தான் அலாவுதீன் அஸ்ஹரி ஹஸரத் அவர்கள் பேசுவார்கள். குறிப்பிட்ட டைமாக இருப்பதனால் 10 நிமிடத்திற்குள்ளாக முடித்துக் கொள்ளும்படி இமாம்களை கேட்டுக்கொள்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா அன்பியாஇல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அத்பாஹி அஜ்மஈன். قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد
يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوا لعلكم تفلحون. صدق الله العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. புகழனைத்தும் இவ்வுலகத்தை வையத்தை படைத்து நல்லாட்சி புரிந்த நாயின் நல்லாட்சியை உண்டாகட்டுமாக. அந்த அளவில்லா அருளும் ஈடு இணையில்லா கருணையும் கொண்ட நாயினுடைய அன்பும் கருணையும் அத்துணை நெய்மாவும் குறிப்பாக நமது உயிரான உயிருக்கு மேலான அண்ணன் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கின்ற அனைவர் மீதும் ஈமான் கொண்ட அத்தனை மக்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். இந்த சொல்லலும் சொல்லாங்கத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தலைவர்களுக்கும், அதுபோன்று நகர மஜ்லிஸுமாவுடைய இந்த ஷரியத் மாநாட்டிற்கு தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய நகர மஜ்லிஸுமாவுடைய தலைவர் அவர்களுக்கும் மற்றும் 4 மஹல்லாக்களுடைய அனைத்து பள்ளி நிர்வாகிகளுக்கும், இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் இஸ்லாத்தின் முதல் காணிக்கையான என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த கருத்தரங்கினுடைய தலைப்பை பற்றி நமது தலைவர்கள் மிக அருமையாக ஒரு சில விளக்கத்தை கொடுத்தார்கள். அவர்கள் கொடுத்த விளக்கத்திலிருந்து நாம் எடுத்து விலகிக் கொள்வது, இன்று 4 தலைப்பின்கள் கொடுத்திருக்கின்றார்கள் என்றால், நாளையுமே 4 விதமான கோணத்திலே பார்க்கின்ற போது சமுதாயம் என்பது 4 விதத்திலும் சீர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. அதை அந்தந்த இடத்திலே, அந்தந்த நேரத்திலே, அந்தந்த பயன்பாட்டிலே பார்க்கின்ற போது மிக கடுமையாகத்தான் இருக்கின்றது. அப்ப இந்த எடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த தலைப்பு, கொடுக்கப்பட்டிருந்த தலைப்பு என்பது ஒன்றுக்கு ஒன்று சளைத்ததல்ல என்றாலும் கூட, எனக்கு மதி இழக்க செய்யும் மதிவை பற்றி பேசுவதற்கு சில நிமிடங்கள் ஒதுக்கி தந்திருக்கின்றார்கள். எனக்கு தெரிந்த ஒரு சில கருத்துக்களை தங்கள் மத்தியில எடுத்து வைத்துவிட்டு எனது இயற்கையிலே அமர ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ் தஆலா இந்த மஜ்லிஸை பந்தி கொள்வானாக. ஆமீன். இந்த 4 விதமான தலைப்புகளை நாம் பற்றி பார்க்கின்ற போது 3 விஷயங்களை எடுத்துக்கொண்டால், நேரடியான தடை என்பது தடை செய்யப்பட்ட விஷயம்தான். 3 விஷயங்களில் மதுவை தவிர்த்து 3 விஷயங்களை எடுத்து பார்த்தால், ஏதோ ஒரு விதத்திலே குர்ஆனுடைய ஆயத்தையும் ஹதீஸையும் ஒத்து வைத்து அதை கியாஸ் பண்ணி பார்க்கின்ற போது அது தடையாக தெரிகின்றது. ஆனால் மதுவை பற்றி அல்லாஹ் கூறுகின்ற போது அல்லாஹ்வும் ரசூலும் தெளிவாக கூறிவிட்டார்கள். நீங்கள் இந்த மது என்பதும் அது சார்ந்த சூதாட்டம் என்பதும் அத்துணையுமே ஷைத்தானுடைய அமல்களிலிருந்து நஜீஸாக்கப்பட்டதாக இருக்கின்றது. எனவே அது நீங்கள் தகுதி கொள்வது தெளிவாக கட்டளை வந்துவிட்டது. அப்போ இந்த ஒன்னே போதும், மது என்பது அழிவிலே மிக ஒரு உச்சத்திலே உண்டானதாக இருக்கின்ற சமுதாய சீர்கேட்டிற்கு மிகவும் ஒரு வழிபாடாக இதுதான் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலா தஷ்ரிபுல் ஹம்ர ஃபஇன்னஹா மிஃப்தாஹு குல்லி ஷர். நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், மதுவை அருந்த வேண்டாம். ஏனென்றால் எல்லா பாவத்தினுடைய அடிப்படையாக மூலதனமாகவே இந்த மதுதான் இருக்கின்றது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்படி மதுவை பற்றி நாம் வரலாற்று கிதாபுகளிலும் குர்ஆனுடைய விளக்கங்களிலும் ஹதீஸ்களிலும் எடுத்து பார்க்கின்ற போது பல தடைகள், பல நிகழ்வு நடந்திருக்கின்றன. அது மட்டுமல்லாது, இன்றைய காலத்திலே ஆட்சிக்கு வருவதற்காக எல்லா ஆட்சியாளரும் சொல்கின்ற ஒரு நிபந்தனை, ஒரு வாக்குறுதி, பூரண மதுவிலக்கு. பூரண மதுவிலக்கு என்பது சொல்லிலேதான் இருக்கின்றே தவிர ஆட்சியிலே செய்ய முடியவில்லை. காரணம்,
மது பிரியர்கள் இப்ப குடியாரன் மாதிரி மது பிரியர்கள் என்ற அளவில் வந்துவிட்டது. அந்த மது பிரியர்களுக்கு அந்த மதுவை நிறுத்திவிட்டால் அவருடைய உயிர் போய்கின்றமோ என்ற பயத்திலே என்பதாக கருத்துக்கள் வெளியிடப்படுகின்றன. அரசாங்கத்தின் சார்பாக சொல்லப்படுகிற பொய் காரணமாக இருக்கின்றது. ஆனால் நம்முடைய இஸ்லாம் மார்க்கம், நம்முடைய ஷரியத், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை தடை செய்கின்றார் என்றால் அந்த விஷயத்திலே மனிதனுடைய உயிரையும் மானத்தையும் கண்டிப்பாக பார்க்கப்படுகின்றது. அதன் காரணமாக மனிதன் உயிர் போகும் என்றால் என்ன செய்திருக்கப்பட்டால் தடை செய்யப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் மதுவை ஆரம்ப கட்டத்தில் முழுமையாக ஒழிக்கவில்லை. இப்போதெல்லாம் என்ன மது இருக்கின்றது, என்ன கடைகளில் இருக்கின்றார்கள். ஒரு கொச்சை வார்த்தை சொல்ல ஒரு குவார்டருக்கும் ஆணுக்கும் அடுத்தாள்கிட்டே என்ன செஞ்சுட்டு கையேந்திக்கிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த காலத்திலே அரபியர்கள் குடோன்புறங்களா பேரல் பேரா வைக்கின்றார்கள். அவர்கள் மதுவிலே திளைக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மக்களிடத்திலே அவர்களிலே மாற்றம் காண வேண்டும். இன்னும் சொல்ல போனால் ஈமானை கொண்ட பிறகு இஸ்லாத்திலே வந்த பிறகு சஹாபாக்கள் எல்லாம் இந்த மதுவிற்கு எப்போது தடை வரும் என்பதாக காத்துக் கொண்டிருந்தார்கள். அதிலே மிகவும் பேராண்டவர் கொண்டவராக ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். அவர்கள் தான் இந்த மது தடைக்கு ஒரு மூல காரணமாக ஆயத் என்பதற்கு ஒரு மூல காரணமாக இருந்தார்கள். அப்போ அது தடை செய்வது மனித சமுதாயத்திற்கு ஒரு பேரிழப்பு ஏற்படும் என்று இருந்தால் கண்டிப்பாக நமது ஷரியத் என்பது ஒருபோதும் தடை செய்திருக்கின்றார். அப்ப அதை தடை செய்வதனால், அதை தடை செய்யாவிட்டால் தான் மனிதன் சீரழிவான். தலைப்பே பாருங்க, மதியை இலக்கம் செய்யும் மது, மதி இலக்கம் செய்யும் மது. இன்று ஒவ்வொரு மனிதனும் எத்தனையோ வரலாற்றிலே அறிவியல் சார்ந்த துறையிலும் சரி, விண்களை சார்ந்த துறையிலும் சரி, மார்க்கத்துறையும் சரி, எந்த துறையில் எடுத்துக்கொண்டாலும் எவன் தன்னுடைய மதியை, தனக்கு கொடுக்கப்பட்ட அறிவை சரியான முறையிலே பயன்படுத்துகின்றானோ அவன்தான் அந்த துறையில முன்னேற்றம் அடைகின்றான். அது யாரும் சொல்ல முடியாது. எப்போது அந்த மனிதன் தனக்கு கொடுக்கப்பட்ட மதியை சரியாக பயன்படுத்துகின்றானோ, சரியாக பயன்படுத்தி அதை சிறப்பான வழியிலே செல்கின்றானோ அதில் வேறு மட்டும்தான் அறிவான். அந்த மதியை இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ வலிமார்கள், எத்தனையோ இறைநேச செல்வர்கள் தன்னுடைய மதியினால் படைத்த இறைவனை கண்டார்கள். உண்மையா இல்லையா? நிதர்சனமான உண்மை. அப்போ என்னது, மதியை வைத்து இறைவனையும் காண முடியும். அந்த மதியை இலக்க செய்யக்கூடிய ஒரு நிலை இந்த மதியில் இருக்கின்றது. அப்போ முதல் தடவை நாம் மதுவை, அந்த மதுவுடைய வாசலுக்கு சென்றால் முதல் தடை என்னவாகின்றது, இறை நெருக்கத்தை விட்டு தூரமாகிவிடும். அப்ப அந்த உள்ள நுழையக்கூடிய கூட ஒரு நிலையை ஏற்படுத்தவில்லை மது. எல்லா பாவங்களுக்கும் ஒரு தலையாக இருக்கின்றது. ஒரு சிறிய உதாரணத்தோடு என்னுடைய முறையை நான் முடித்துக் கொள்கின்றேன். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், முன்னொரு காலத்திலே ஒரு வணக்கசாலி ஒருத்தர் இருந்தார். இந்த மதுக்கு உதாரணம் அழகா சொல்லி காட்டினார்கள். ஒரு வணக்கசாலி தான். அந்த வணக்கசாலியை ஒரு தவறான நடத்தி உள்ள பெண் அறைய முற்பட்டார். அப்போ தவறு கலக்கின்றேன் என்று சொல்லும் போது அந்த வணக்கசாலி என்ன செய்வார், வரமாட்டார். உடனே என்ன செய்யறாங்க, அந்த பெண்மணி, ஒரு பெண்மணியை தூது விடுகின்றார்கள். என்ன தூது விடுகின்றார்கள், இந்த மாதிரி ஒரு வழக்குக்காக நீ அவளை வர சொல்லுங்க, அதுக்கு அவர் தீர்ப்பு சொல்ல வேண்டியிருக்கு என்பதாக சொல்ல அப்படிங்கிற போது அவர் உள்ள வந்தனே அந்த பெண்மணி கேட்டு லாக் பண்ணி அந்த வணக்கசாலையை நிர்பந்திக்கின்றாங்க. என்ன செய்யறாங்க, 3 விதமான நிபந்தனை வைக்கின்றாங்க. ஒண்ணு, நீ என்ன செய்ய, இந்த மதுவை குடிங்க, இல்லாட்டினா இந்த சின்ன பையனை கொள்ளுங்க, இல்லாட்டினா என்னுடன் விபச்சாரம் செய்யுங்க என்றுதான். அந்த இடத்திலே யோசிச்சு தீர்க்கமான முடிவோடு அந்த வணக்கசாலி ஒரு முடிவெடுக்கின்றார். என்ன செய்கின்றார், கொலை செய்தால் பெரும்பாவம், அது ஒன்னொருவரை நப்சை அளிப்பது என்பதாக விலகி ஒதுங்கி விடுகின்றார். இரண்டாவது, விபச்சாரம் செய்வதும் பாவம், அதையும் ஒதுங்கி விடுகின்றார்.
எனவே மதுவோடு நிறுத்திக்கொள்ளும் என்பதாக மதுவை அழுகின்றார். மதுவிலே மீண்டும் வருகின்றார். மதுவிலே மூழ்கின்றார். மூழ்கிய அவர் மதியை இழக்கிறார். மதியை இழந்த அவர் அந்த சிறுவனை கொலை செய்கின்றார். மாதுவையும் புணர்கின்றார். கடைசியாக அத்துணை பாவங்களையும் செய்து விடுகின்றார். எனவே மதியை இழக்கக்கூடிய ஒரு செயலாக, ஒரு பெரும் பாவ செயலாக, அல்லாஹ்வை நெருக்கத்தை விட்டும் தூரமாக்கக்கூடிய செயலாக மது இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அது சார்ந்த எல்லா போதை விஷயங்கள் இருக்கின்றது. நேரம் கருதி என்னுடைய உரைக்கு நான் முடிவெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மதி இழக்க செய்யும் போதையே என்ற தலைப்பில் ஹஸரத் அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள். மீரான் மொஹிதீன் ஃபைசி, இருளில் தள்ளும் இணைய தளங்களை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான தாய்மார்களே, பல சிரமங்களுக்கு பின்னால் இந்த இடத்திலே நாம் எல்லாம் வந்து அமர்ந்திருக்கிறோம். மார்க்க சம்பந்தமான விஷயங்களை பேசக்கூடிய இந்த சபையிலே இங்கு அமர்ந்து உலமாக்களுடைய பேச்சுக்களையும் பெரியோர்களுடைய பேச்சுக்களையும் கேட்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இருளில் தள்ளும் இணையதளங்கள் என்பதாக நமக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். வேற ஒன்றும் பெருசா வேணாம், நம்ம வச்சிருக்க இந்த செல்போன் ஒண்ணு போதும். முதல்ல ஒரு காலம் இருந்தது, பழைய டிவி பெட்டி இருந்துச்சு, வெள்ளை படம் ஓடிச்சு. அப்புறம் ஒரு கொஞ்ச காலம் மாறிச்சு, ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு பழைய வெள்ளை பெட்டி. தெருவுல ஏதாவது ஒரு 50 வீடு இருந்துச்சுன்னு சொன்னா ஏதாவது 2 வீட்டுல மட்டும் அந்த வெள்ளை பெட்டி இருக்கும். வாரத்துல ஒரு நாள் அல்லது 2 வாரத்துக்கு ஒரு நாள் போய் எல்லாரும் மொத்தமா போய் உட்கார்ந்து என்ன செய்வாங்க, அந்த வெள்ளை பெட்டியில படம் பார்ப்பாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் அப்படியே மாறிச்சு. கொஞ்சம் ஒரு சின்ன கலர் பெட்டி வந்துச்சு, கலர் பெட்டி. அந்த கலர் பெட்டி வந்த உடனே தெருவுல 10 வீடு இருக்குன்னா 5 வீட்டுல அந்த கலர் பெட்டி வர ஆரம்பிச்சிச்சு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்ப சமீப காலங்களில் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், டிவி எல்லாம் நம்ம மறந்துட்டோம். டிவி எல்லாம் இன்றைக்கு தாய்மார்களை நாங்கள் குறை சொல்வதாக சொல்லவில்லை, நாமும் நாங்களும் அதிலே பாதிக்கப்பட்டிருக்கிறோம். தாய்மார்களும் பெண் மக்களும் அதிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர் நிகழ்ச்சிகளை போட்டு அதிலே நம்முடைய மதியை மங்க வைத்து, அறிவை மங்க வைத்து, நாளை இதை நாம் பார்த்து விட வேண்டும், இன்று இந்த நாடகத்தில் இந்த காட்சி நடைபெற்று விட்டது, தொழுகை ஞாபகம் வருவதில்லை, அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருவதில்லை, எல்லாம் மறந்துவிட்டு அந்த நடக்கக்கூடிய விஷயத்தில், சீரியல் நாடகங்களில் டிவியில் நடக்கக்கூடிய விஷயத்தை அதை ஒரு உணர்வுபூர்வமாக மனதுக்குள்ளே மூளைக்குள்ளே ஏற்றி, நாளை என்ன நடக்கும், நாளை மறுநாள் என்ன நடக்கும், அடுத்த வாரம் என்ன நடக்கும். இதுல ஒரு சில முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு வார சீரியலை பூரா மொத்தமா எடுத்து அந்த இன்டர்நெட் இணையதளத்தில் வெளியிட்டுறாங்க. அடுத்த வாரம் வரக்கூடிய சீரியலை கூட இந்த வாரம் உட்கார்ந்து பார்த்துறாங்க. அப்படியெல்லாம் இருக்கு. அடுத்த வாரம் ஒரு 10 நாள் கழிச்சு வரக்கூடிய தொடர் நிகழ்ச்சியை இந்த வாரம் உட்கார்ந்து பார்த்து முடிச்சுட்டு, ஆமா இது போன வாரம் நம்ம பார்த்துட்டோம்ல அப்படிலாம் சொல்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பான பெருமக்களே, தூரமா பார்த்தா இருட்டுல ஒரு 6 மணி 7 மணிக்கு மேல ஒரு 10 பசங்க உட்கார்ந்து இருக்காங்க, வெளிச்சத்திலையும் 10 பசங்க உட்கார்ந்து இருக்காங்க, இருட்டிலையும் 10 பசங்க உட்கார்ந்து இருக்காங்க. பெண் பிள்ளைகள் வீட்டில் அமர்ந்து, வீட்டுக்குள்ளே அறைக்குள் அமர்ந்து நாம் கையில் வைத்திருக்கக்கூடிய இந்த செயலியை வைத்து வேலை செய்கிறார்கள், பார்க்குகிறார்கள். நல்ல விஷயமும் இருக்கு, அதுக்காக வேண்டி இல்லைன்னு சொல்லல, நல்ல விஷயம் இருக்கு. போன் பேசிக்கிட்டே போறாங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி போன் பேசிக்கிட்டே போனாங்க, ஒரு பெண்மணி பைக்கில் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்க. கவனிக்கல, வாகனம் வந்ததை எய்தாப்புல பைக் வந்ததை கவனிக்கல, போன் பேசிக்கிட்டே போனாங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இறந்துட்டாங்க. அல்லாஹ் பாதுகாப்பு. தூரத்துல ஒரு 10 பசங்க இளைஞர்கள் உட்கார்ந்து இருக்காங்க. கொஞ்சமோ அந்த தூரமா இங்க இருந்து பார்த்தா லேசா சின்னதா ஒரு வெளிச்சம் தெரியுது, லேசா கங்கு புகை, அந்த புகையுடைய வெளிச்சமும் தெரியுது, செல்போனுடைய வெளிச்சமும் தெரியுது. தூரமா தனியா இருட்டுல உட்கார்ந்து நீ பாக்குறீங்கன்னா நீ நல்லதை பார்ப்பியா? அல்லாஹ் பாதுகாத்தவன். நம்ம நல்லதை பார்க்க போறோமா?
அன்பான பெருமக்களே, நம்முடைய இளைய சமுதாயத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய சிறு குழந்தைகளையும் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நிலாச்சோறு ஊட்டிய காலமெல்லாம் மாறி செல்போன் சாப்பாடு ஊட்டப்படுகிறது. நிலாச்சோறு ஊட்டிய காலமெல்லாம் மாறி செல்போன் சாப்பாடு ஊட்டப்படுகிறது. செல்போனை கொடுத்த உடனே அவன் இந்தியா இருக்கான் புள்ள, செல்போனை பார்த்துக்கிட்டே இருக்கான். என்ன செய்யறாங்க? சாப்பாடை ஊட்டி முடிச்சிடுறாங்க. ஒரு நேரம் இடுப்புல தூக்கி வச்சு தெரு பூரா சுத்தி நிலா வைப்பாரு, அதை பாரு, காக்கா வைப்பாரு, புறா வைப்பாருன்னு சொல்லி சொல்லி சாப்பாடு ஊட்டிய காலமெல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு செல்போனை மட்டும் கையில கொடுத்துட்டா போதும், அமைதியா உட்கார்ந்துருக்கான். இந்த சொல்லுவாங்களே, நிக்காஹுடைய சமயத்துல குனிஞ்சதல நிம்மராத பிள்ளையா பாருங்கன்னு சொல்லுவாங்க. குனிஞ்சதல நிம்மராத பிள்ளையா பாருங்கன்னு சொல்லுவாங்க. நான் சொன்னா அந்த இருட்டுல ஒரு 10 பசங்க உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த பசங்க தான் அவங்க எல்லாம். குனிஞ்சதல நேசிக்க மாட்டாங்க, நிம்மரவே மாட்டாங்க. குனிஞ்சதல நிம்மரவே மாட்டாங்க. எல்லாம் பாதுகாக்கணும். அன்பான பெருமக்களே, இன்னமா அம்வாலுக்கும் வௌலாதுக்கும் ஃபித்னா, இன்னமா அம்வாலுக்கும் வௌலாதுக்கும் ஃபித்னா, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதாரம், நம்முடைய பணம், சொத்து, செல்வம், நாம் அன்றாடம் சம்பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய வருமானம், உங்களுடைய பிள்ளைகள், இவையெல்லாம் உங்களுக்கு சோதனை, இவையெல்லாம் உங்களுக்கு சோதனை என்பதாக நமக்கு அழகாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சஹாபாக்கள் இரவு இஷா தொழுகை முடிஞ்சோடனே தூங்கிடுவாங்களாம். மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில் சாப்பிட்டு விட்டு இஷாவுக்கு பின்னால தூங்கிடுவாங்க. அப்படி ஒரு காலம், அப்படி ஒரு காலம். நம்ம 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 வாழக்கூடிய இந்த உலகத்திலும் அப்படி ஒரு காலகட்டம் இருந்துச்சு. இன்றைக்கு தமிழகத்திலும் சரி, மொத்த நாடுகளிலும் சரி, ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இஷா தொழுதுனை சாப்பிட்டு என்ன செஞ்சிருவாங்க? ஏன்னா காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அவங்க வேலைக்கு போகணும், காட்டுக்கு போகணும், தோட்டத்துக்கு போகணும், மற்ற வேலைகளுக்கு போகணும். அதனால என்ன செஞ்சாங்க? சீக்கிரமே தூங்கிடுவாங்க. ஆனா இன்று நிலைமை என்னன்னு சொன்னா, பசங்க எல்லாரும் இளவட்ட பிள்ளைங்க என்ன செய்யறாங்கன்னா, ரோட்ல இருந்துக்கிறான், தெருவுக்குள்ள யாரும் ஒண்ணும் சொல்ல போறது இல்லை. ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிறான், 11 மணி 12 மணி வரைக்கும் நின்று போன் நோன்றான் அல்லது வெட்டி கதை பேசுறான். யாரையும் குறைவாக சொல்லவில்லை, குறையாகவும் சொல்லவில்லை, குத்தி காட்டுவதற்காக வேண்டியும் சொல்லவில்லை. நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த மார்க்கம், இந்த இஸ்லாம் உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்ட மார்க்கம். நாம மாறலன்னா நம்மளை பார்த்து வேற யாரும் மாற போறா? நாமளே மாறலன்னு சொன்னா நம்மளை பார்த்து வேற யாரும் மாற போறா? சஹாபாக்கள் அந்த இஷா முடிஞ்சதுமே ஹதீஸ்ல வருது, இஷாவுக்கும் அந்த மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில சாப்பிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு லேசா அப்படியே தூக்கம் வந்துகிட்டே இருக்குமா, அசத்துமா, அவங்களுக்கு தூக்கம் அசத்திடுமா. இஷா தொழுதவொடனே என்ன செஞ்சிருவாங்க? தூங்கிடுவாங்க. ஆனா இன்றைக்கு நம்முடைய இளைய சமுதாயம் அந்த அப்படியே லேசா 11 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் ரோட்ல இருந்து பேசுறாங்க, தெருவில் இருந்து பேசுறாங்க. 12 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னாடி சஹாபாக்கள் எல்லாம் இஷா தொழுதுட்டு தூங்கி தஹஜ்ஜுக்கு 3 மணிக்கு எந்திரிச்சிட்டாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க 12 மணிக்கு மேல வீட்டுக்குள்ள போன் நோண்ட ஆரம்பிச்சு தஹஜ்ஜுத் நேரத்துல தூங்க ஆரம்பிக்கிறாங்க. காலையில 9 மணிக்கு எந்திரிக்கிறான். எப்படி அது அது அந்த ஒரு இரவு ஒரு திருப்தியான இரவாக, நல் ஒழுக்கம் உள்ள இரவாக, நல் அமல் செய்யக்கூடிய இரவாக அல்லாஹ்விடத்தில் எப்படி அது ஏற்றுக்கொள்ளப்படும்? பெருமக்களே, நம்முடைய குழந்தை செல்வங்களை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு அந்த பெண் பிள்ளைகள், இளம் வயது பெண் பிள்ளைகள் இந்த டிக்டாக் மோகத்துல ரொம்ப அடிமையாகி இருக்காங்க. அடிமையாகி என்னைய நான் பாட்டு பாடுறேன், நான் டான்ஸ் ஆடுறேன், என்னைய நான் வீடியோ எடுத்து போட்டுக்கிறேன், இதுல உங்களுக்கு என்ன செய்யுது? நம்மளே கேள்வி வைக்கலாம். என்னைய நான் வீடியோ எடுத்து போடுறேன், நீ வீடியோ எடுத்து எங்க போடுற? இணையதளத்துல போடுற. இணையதளத்தில் போடுறதுனால என்ன செய்யப்படுது? உலகம் முழுவதும் பார்க்கப்படுது. தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் பார்க்கப்படுகிறது. அரைகுறை ஆடைகளோடு ஆடக்கூடிய அந்த காட்சிகள் நம்முடைய நிலை பெருமையாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த விஷயம் எல்லாம் இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய அந்த டிக்டாக் விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பெருமையா நினைக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சித்திகத்து கூட பயான்ல சொன்னாங்க, பெருமையெல்லாம் இருக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை ஜும்மால பயான்ல சொன்னாங்க, அவ்வலுக நுத்ஃபா வ ஆகிருக ஜீஃபா வ அவ்ஸதுஹு ஹாமிலுன் நஜாஸா. அவ்வலுக நுத்ஃபா, நீங்க ஆரம்ப காலத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை,
ஒரே ஒரு நிமிஷம் அனுமதி கேட்டுக்கிறேன் நடுவில். அவ்வளவு நுத்துஃபா, ஆரம்ப காலத்தில் தாயுடைய அந்த கருவறையில் ஒரு நீர் துளியாக இருந்தீங்க. வாஹிருக்க ஜீஃபா, கடைசியில செத்து போய் பிணமா போறீங்க, ஜனாசாவா ஆயிடுறீங்க. வௌசத்து ஹாமிலும் நஜாசா, இதுக்கு இடையில இந்த 60-70 வருஷம் வயிற்றுல நஜீச சுமந்துகிட்டு இருக்கீங்க. இதுதான் உங்க வாழ்க்கை. இந்த 60-70 வருஷம் வயிற்றுல நஜீச சுமக்குறீங்க, இதுதான் உங்க வாழ்க்கை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பான பெருமக்களே, இந்த இணையதளத்தில் இருந்தும் இந்த செல்போன் மோகத்தில் இருந்தும் நாம் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குழந்தை செல்வங்களையும் நம்முடைய சமுதாயத்தையும் நம்முடைய வருங்காலத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஜெனரேஷன் கேப்புன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. 8 மணிக்கு படுத்து 3 மணிக்கு எந்திப்போம். இன்னைக்கு 3 மணிக்கு தான் படுக்கவே செய்யறான். 12 மணிக்கு, மதியம் 12 மணிக்கு எந்திக்கிறாங்க. இதுல ஆண்கள் பெண்கள்லாம் கிடையாது. இந்த கொடைக்குள் மலை மாறி போர்வைக்குள் வெளிச்சம், இருட்டுக்குள் வெளிச்சம், அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. பார்த்து பார்த்து கண்ணும் போது உன்னை விளங்கிக்கிறனும். மா எல்ஃபிது மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நீங்க என்ன பேசினாலும் என்ன டைப் பண்ணாலும் அதை பதிவு பண்ணக்கூடிய 2 பேர் உட்கார்ந்துகிட்டே இருக்காங்கிறத கவனத்துல கொள்ளணும். யஅலமு ஹாயினத்தல் அயூன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உங்களுடைய கண்கள் பார்க்கக்கூடிய பார்வை அப்படின்னு சொல்லல. யஅலமு ஹாயினத்தல் அயூன், கண்ணினுடைய கள்ளத்தனத்தை அல்லாஹ் அறிகின்றான். இப்படி பார்த்துட்டு இப்படி திரும்பிட்டு இப்படி திரும்புறதுக்குள்ள அந்த பார்வையை அந்த ரொட்டேட் பண்ணிட்டு இப்படி திருப்பிட்டு இப்படி திரும்புறதுக்குள்ள உங்களுடைய மனசுல என்ன ஓடுச்சு? யஅலமு ஹாயினத்தல் அயூன், பார்வையினுடைய கள்ளத்தனமும் அல்லாஹ் அறிவான். அப்ப நம்முடைய பார்வைகள் இன்னைக்கு இணையதளங்கள்ல நேரங்கள், மற்ற விஷயங்கள் என்னென்னலாம் இருக்குமோ எல்லாமே கையில வந்துருச்சு. 6ஆம் விரலாய் முளைத்து போன ஆண்ட்ராய்டு போன்கள். ஆனா இதை முற்றிலுமாக ஒழிக்கவும் முடியுமா அப்படின்னா அப்படியும் இல்லை. அதை நன்மைக்கு பயன்படுத்துவதற்குண்டான வழிகளையும் நாம் தேடிக்கொள்ளணும். செல்போனுடைய ஒழுக்கத்தை பத்தி சொல்லுவாங்க. செல்போன் வாங்குவதற்கு நிய்யத்து முக்கியமா? செல்போன் வாங்குறதுக்கு நிய்யத்து முக்கியம். இதை நன்மைக்காக வேண்டி பயன்படுத்துவேன் அப்படின்னு நிய்யத்து செய்யணுமா? அந்த செல்போன்ல ரிங்டோன்கள் குர்ஆனுடைய வசனங்கள் போன்றவைகளை வைக்கக்கூடாதான். ஏன்னா இடையில கட்டாயிரும். யாருக்காவது போன் அடிக்கிறோம்னா 3 தடவைக்கு மேல போன் அடிச்சுட்டு இருக்க கூடாது. போன் அடிக்கிறதுங்கிறது ஒருவருடைய வீட்டுக்கு போய் அனுமதி கேட்கக்கூடிய ஹுக்கும்ல சட்டத்துல இருக்கு. ஒருவருடைய வீட்டுக்கு போய் 3 தடவை தான் சலாம் சொல்லணும். பதில் வந்துச்சுன்னா ஓகே, இல்லாட்டி திரும்பிடணும். ஒரு ஆளுக்கு போன் அடிக்கிறோம், எவ்வளவு அவசரமா இருந்தாலும் 3 தடவை தான். ஒரு சில நேரங்களை எடுத்து பார்த்தா 10-15 மிஸ்டு கால் நடக்கும். அவர் வாட்டுக்கு அடிச்சு வச்சிருப்பாரு. 3 தடவைக்கு மேல மிஸ்டு கால் கொடுக்க கூடாது. ஏன்னா அது அனுமதி கேட்கக்கூடிய அந்த சட்டத்துல இருக்கு. அது மாதிரி நல்ல விஷயங்களை பார்ப்பதற்கு மட்டும், ஏன்னா அதை தவிர்க்கவும் முடியாது. அதோடு சேர்ந்துதான் வாழ பழகி கொள்ளணும். அப்படிங்கும் போது நன்மையாகவே அதை பயன்படுத்திக்கிறணும். ஒரு காலத்துல இப்படி சொல்லப்படும் கேஸ் சிலிண்டர்லாம் வைக்கக்கூடாது, அதெல்லாம் வெடிச்சிட்டு இறந்து போயிடும், யாரும் கேஸ் சிலிண்டர் வாங்காது. இப்ப எல்லாரும் வீட்டுல இருக்கிற மாதிரி இது ஒரு காலத்தில் இன்னும் மிகைக்கும். ஆனா அதை நன்மையாக மாற்றுவதற்குண்டான வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். அடுத்தபடியாக சையத் அபூபக்கர் சித்திக் ஃபைசி ஹஸரத் அவர்கள், கேடாய் முடியும் கூட நட்பு. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، الصلاة والسلام على محمد وعلى آله وأزواجه وأهل بيته وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إنما وليكم الله ورسوله والذين آمنوا الذين يقيمون الصلاة ويؤتون الزكاة وهم راكعون. صدق الله العلي العظيم. சமூக சீர்கேட்டுக்கு பெரிதும் காரணமாக இருப்பவை கேடாய் முடியும் கூடா நட்பே என்ற ஒரு தலைப்பிலே பேசுமாறு பணியப்பட்டுள்ளேன். அல்ஹம்துலில்லாஹ். தோழமைகள் என்பது, நட்பு என்பது அன்பின் ஆழமான ஒரு ஊற்று. அது அன்பினுடைய ஒரு வெளிப்பாடு.
ஒரு தொடர்புகளை தாண்டி உள்ள ஒரு வெளிப்பாடு, பகிர்வுகளை தாண்டி உள்ள ஒரு வெளிப்பாடு. இன்னைக்கு தாய் தந்தையிட்ட அத்தா அம்மாட்ட போய் நாம சில விஷயங்களை சொல்ல முடியாது. அது பகிரங்கமான விஷயமாக இருந்தாலும் சரி, ரகசியமான விஷயமாக இருந்தாலும் சரி, அத்தா அம்மாட்ட போய் சொல்ல முடியாது. கணவன் மனைவியிடத்திலே சொல்ல முடியாது, மனைவி கணவனிடத்திலே சொல்ல முடியாது, சகோதரன் சகோதரியிடத்திலும், சகோதரி சகோதரனிடத்திலும், ஆசிரியர் மாணவரிடத்திலும், மாணவர் ஆசிரியரிடத்திலும் சொல்ல முடியாத பகிர்வுகளை, தர முடியாத தகவல்களை பகிரங்கமாக ரகசியமாக சொல்வோம் என்று சொன்னால் அது தோழமைகளின் மூலமாகத்தான் நாம் வெளிப்படுத்துவோம், இல்லையா? இன்றைய தோழமைகள் எவ்வாறு இருக்கின்றது, இன்றைய நட்பாளிகள் எவ்வாறுகள் இருக்கிறார்கள் என்பதாக நாம் பார்ப்பதற்கு முன்பாக அல்லாஹ் 3 நபர்களை தோழமை கொள்ள சொல்கின்றார். 3 நபர்களை நீங்கள் நட்பாளியாக ஆக்கிக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு நல்லது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், இன்னமா வலியக்குமுல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் உங்களுக்கு உற்ற நண்பர். யார் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் தன்னுடைய நேசராக, தன்னுடைய தோழராக, தன்னுடைய நட்பாளியாக யார் ஆக்கிக் கொள்வாரோ அவர் சிறந்தவர். அடுத்ததாக இன்னும் ஒருபடி சொல்வான், வல்லதீன ஆமனுல்லதீன யுகீமுன ஸலாத்த வ யுதூன ஸகாத்த வ ஹும் ராகிஊன், நல்லவர்களை நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், அவர்கள் உங்களுக்கு உற்ற நண்பர்கள். அந்த நல்ல நண்பர்கள், அந்த நல்ல தோழர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? யுகீமுன ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வாரந்தோறும் ஜும்மாவுக்கல்ல, வருடந்தோறும் ஈதுக்கல்ல, பெருநாளைக்கல்ல, ஹயாத் முழுவதும் தன்னுடைய மௌத்து வரைக்கும் தொழுகையை நிலைநாட்டக்கூடிய ஒரு நல்ல மனிதர் உங்களுக்கு உற்ற நண்பர். அல்லாஹ் கொடுத்த அந்த ரிஸ்குகளிலே சதக்காவாக ஒதுக்கிவிட்டு ஜக்காத்துக்காக அந்த ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக ஹயாத் முழுவதும் கொடுக்கின்றாரே, ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அந்த நண்பர் உங்களுக்கு உற்ற நண்பர். வஹும் ராகிஊன், ஹயாத் முழுவதும் மௌத்து வரைக்கும் அல்லாஹ்வை பயந்து நடந்து வாழ்ந்து வழிபட்டு ஷஹீதோடு ஷஹாதத்தோடு மரணிக்கின்றாரே, அந்த நண்பர் உங்களுக்கு உற்ற நண்பர். எவருடைய வாழ்க்கை அழகாக இருக்குமோ, எவருடைய ஹயாத் ஜமீலாக அஜ்மீலாக அழகாக இருக்குமோ, அவருடைய இறுதி முடிவு கண்டிப்பாக நான் சொல்கின்றேன் நல்ல முடிவாக இருக்கும். ஷஹாதத் என்னும் அந்த கலிமாவை சொன்னவாறு அல்லாஹ்வை சந்திப்பார். இப்படிப்பட்ட நண்பர்களை நீங்கள் உற்ற நண்பர்களாக்கிக் கொள்ளுங்கள். இன்னைக்கு தோழமைகள் எப்படி இருக்கு, நட்பாளிகள் எப்படி இருக்காங்க? நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய தெருக்கள்ல, நம்முடைய வீடுகள்ல ஒரு நேரம் இருந்துச்சு. இன்னைக்கு பரவலா 2 உலமாக்கள் பேசுனாங்க, போதையை பத்தியும் இணையதளத்தை பத்தியும் பேசுனாங்க. ஒரு நேரத்துல செய்தித்தாள்கள்லாம் படிச்சோம், படிச்சுட்டு நமக்குள்ள பேசிக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, அத்தா அம்மா, நமக்கு முன்னாடி உள்ள தாத்தா பாட்டி என்ன செஞ்சுக்கிட்டாங்க, பேசிக்கிட்டாங்க. இப்படியெல்லாம் நடக்குதாமா மேலை நாடுகள்ல. இந்த மாதிரி என்ன செய்யறாங்க, ஒருத்தர் என்ன செய்யறாங்க, கூட்டிட்டு ஓடுறாங்களாமா, என்ன செய்யறாங்களாம், மது குடிக்கிறாங்களாமா, என்னென்னமோ போதையில என்ன செய்யறாங்களாம், தயார் செஞ்சு சாப்பிட்றாங்களாம். இதெல்லாம் மேலை நாடுகள் என்ன செய்யுது, நடக்குது அப்படின்ற மாதிரி செய்தி பேப்பர்கள்ல பேசி பார்த்து அவங்களுக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டாங்க, பேசிக்கிட்டாங்க. ஒரு நேரத்திலே மேலை நாடுகளில் இருந்தது அன்று அங்கே நடந்தது, சற்று நெருங்கி வருகிறது இந்த நாடு, இந்தியா, தமிழ்நாடு, அடுத்ததாக பக்கத்து ஊரு, அடுத்ததாக நமது ஊர் திருமங்கலம் பெருமையாக இருக்கிறது அல்லவா? நடக்கிறதா இல்லையா? வீதிகளிலே போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றது. வீதிகளிலே நட்பாளிகள் தோழமைகள் கூட்டாக நின்று கொண்டு ஏதோ ஒன்று செல்லிலே படம் பார்த்துக் கொண்டு இருக்கிறார்கள். 2 உலமாக்கள் பேசுனது. இன்று நாம் செய்யக்கூடிய செயல்கள் ஒன்றே ஒன்றுதான். நம்முடைய பிள்ளைகளிடத்திலே நாம் சொல்ல வேண்டும், இந்த 3 நபர்களை தோழமை கொள்ள வேண்டும்.
இந்த 3 நபர்களை விட்டுவிட்டு வேறு யாரை தோழமை கொண்டாலும் அது கேடாய் முடியும். கூடா நட்பு என்ற ஒரு உத்தரவாதத்தை நான் இங்கே தருகின்றேன். முகம் தெரியாத, உண்மையான முகம் காட்டப்படாத ஒரு உருவம் முகநூலிலே அவன் ஆனா பெண்ணாண்டே தரல, அங்கிருந்து பார்த்து பேசி பழகுறாங்க. இங்க இருந்து அந்த புள்ள ஒரு போஸ்டர் போடுது, இந்த ஆம்பளை பசங்க சும்மா இருந்தாலும் இந்த பொம்பளை பசங்க சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு போஸ்டர் போட்டுட்டு நான் உங்களுக்கு என்னவா இருக்குன்னு ஆசைப்படுறேன், சூசர்ஸ் பாயிண்ட் வேற, ஏ ஏஞ்சல், பி பெஸ்டி, சி கிரிஷ், இ எனிமி, ஜி கேர்ள் ஃப்ரெண்டு, டபிள்யூ ஒய்ஃப், எல் லவ்வர். இதுல நான் உங்களுக்கு என்னவா இருக்க ஆசைப்படுறேன். இது ஒரு அருமையான தோழமையா நான் கேட்கிறேன், இது ஒரு அருமையான நட்பா நான் கேட்கிறேன். இது எங்க போய் முடியும், கேடாத்த முடியும். அதனால அல்லாஹு தாலா யாருக்கு நலவை நாடுகின்றானோ, நபி அவர்கள் சொன்னார்கள், மன் அராத் அல்லாஹு பிஹி கைரன், யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகின்றானோ எருசுகு கலீலன் சாலிகன், நல்ல தோழமையை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். நல்ல தோழமை ஒருவருக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் அவர் இந்த உலகத்திலும் வெற்றி அடைவார், வறுமையிலும் வெற்றி அடைவார். இல்லை என்று சொன்னால் இந்த 3 நபர்களை தவிர அல்லாஹும் அவருடைய ரசூலும் இன்னும் நல்லவர்களை தவிர யாரை தோழமை கொண்டாலும் அது கேடாய் முடியும். கூடா நட்பை என்ற ஒரு உறக்க முழங்க சொல்லி எனது உரையை முடிக்கின்றேன். ஆகிர் தாழ்வான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இறுதி பேச்சாளர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி, ஒரு மனிதன் அவனுடைய நண்பனுடைய மார்க்கத்தில் இருக்கின்றான். உன் நண்பனை பற்றி சொல், நீ யார் என்று நான் சொல்லுகின்றேன். உண்மைதான், அவன் எப்படியோ அப்படித்தான். எனவே நமது நட்பு, நமது குறிப்பாக வளரக்கூடிய நமது பிள்ளைகளுடைய நட்பு எப்படி இருக்குங்கிறதுல ரொம்ப கவனமாக, குறிப்பாக தாய்மார்கள் தங்களது பிள்ளைகள் யாரு கூட சேர்றாங்க, என்ன செய்யறாங்க அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனம் எடுத்து இருங்க. ஏன்னா பெரும்பாலான நல்ல பிள்ளைகள் கூட கெட்டு போறது கெட்ட நட்புல அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நல்ல நண்பர்களை தேர்வு செய்துங்கிறது ஹசரத் அவர்கள் சொல் மாதிரி அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க்கு. அடுத்தபடியாக அப்துல் ரஹ்மான் யூசுப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ இன்னக லஅலா குலுகின் அதீம். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அதீம். قال النبي صلى الله عليه وسلم لا تزال هذه الأمة بخير ما عظموا هذه الحرمة حق تعظيمها فإن ضيعوا ذلك هلكوا. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியது. அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய மேலான அன்பும் அருளும் இருளக தூதர் நம் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் பரிசுத்த குடும்பத்தினர்கள், அவர்களின் சத்திய வழியை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், பாக்கியம் மிகுந்த தீனுடைய சபையில் அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றொன்றும் உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமூக சீர்கேட்டிற்கு பெரிதும் காரணம் குறைந்து வரும் மரியாதை. மரியாதை என்பது ஒரு வார்த்தை அல்ல, நாம் அன்றாடம் சந்திக்கக்கூடிய ஒன்று. இன்னைக்கு மனிதன் எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுக்க தயார், அப்படித்தானே? எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுக்க தயாராக இருக்கக்கூடிய மனிதன் அவருடைய மரியாதையை விட்டு கொடுக்க மாட்டான். தலையே போனாலும் தன்மானம் பெரியது சொல்லுவானா இல்லையா? அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வலகத் கர்ரம்னா பனி ஆதம், அல்லாஹ் சொல்லுவான், ஆதமுடைய மகனை, மனிதனை நாம் சங்கையாக படைத்திருக்கிறோம், மரியாதைக்குரியவனாக படைத்திருக்கிறோம். மனிதன் மரியாதையாக நடத்தப்படுவதை அல்லாஹ் விரும்புகிறான். எப்படி நாம மற்றவங்க நமக்கு கண்ணியம் கொடுக்கணும் நாம எதிர்பார்க்கிறோம், ஆசைப்படுறோம், விரும்புறோம்.
அதே போன்று அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும், மரியாதையாக நடத்தப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறார். பொதுவாக இஸ்லாம் இபாதத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறத விட அஹ்லாக்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். வணக்க வழிபாடுகளில் முக்கியத்துவம் கொடுப்பதை விடவும் இஸ்லாம் நற்குணங்களில், ஒரு மனிதனுடைய குணங்களில் முக்கியத்துவம் கொடுக்கும். என்ன காரணம்? ஒருவனுடைய குணம் சரியாகிவிட்டது என்று சொன்னால் அவன் ஆட்டோமேட்டிக் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலில் வந்து விடுவான். இதாஅத்து வந்துவிடும், இபாதத்து வந்துவிடும். அப்ப ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பண்பு, இருக்க வேண்டிய பண்பு, எல்லோரையும் மதித்து நடக்கும். ஒரு காலம் இருந்தது, கிழித்த கோட்டை, பெற்றோர்கள் கிழித்த கோட்டை தாண்டாத பிள்ளைகள் இருந்தார்கள். கல்வியை போதிக்கக்கூடிய, சொல்லித்தரக்கூடிய உஸ்தாதுமார்களுக்கு, ஆசிரியர்களுக்கு கட்டுப்பட்ட மாணவர்கள் இருந்தார்கள். கணவனுக்கு கட்டுப்பட்ட மனைவிகள் இருந்தார்கள். இப்படி எல்லோரையும் மதித்து நடக்கக்கூடிய சமுதாயம் இருந்த காலம் போய் இன்றைக்கு நிலைமை அப்படியே மாறிவிட்டது. இன்னும் சொல்ல போனால் மரியாதை குறைவாக நடப்பதைத்தான் இன்றைக்கு சமூகம் நாகரிகமாக கருதுகிறது. இவருக்கெல்லாம் நாம மரியாதை கொடுத்து நமக்கு என்ன கிடைக்க போகுது? மரியாதையை தெரியாத சமூகம் உருவாகி வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்த சமூகம். சஹாபாக்களை பாருங்கள், நபி என்று பார்க்காதீர்கள், சஹாபாக்களை ஒரு மாணவர்களாக பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு ஆசிரியராக பாருங்கள். எப்படி இருந்தார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க, சஹாபாக்களுடைய சபை, சஹாபாக்களுடைய சபை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இன்ன மின ஷஜரத்தி ஷஜரத்தன் லா யஸ்குது வரகுஹா. ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தினுடைய இலைகள் விழுகாது. அந்த மரம் ஒரு முஃமினுக்கு உதாரணம். அது என்ன மரம் தெரியுமான்னு கேட்கிறாங்க. எல்லா சஹாபாக்கள் இருக்காங்க. அதுல ஒரு யாருன்னு சொன்னா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க. கொஞ்சம் வயசு, ஒரு 12-13 வயசு இருக்கும். இன்னைக்கு 7-8 படிக்கக்கூடிய மாணவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. பெரும்பெரும் சஹாபாக்கள் எல்லாம் இருக்காங்க. கேட்கும் பொழுது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய உள்ளத்துல அது பேரிச்சம்பழம் மரம் தான் உள்ளத்துல தெரிஞ்சிருச்சு, அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா சொல்லல. சபை முடிந்து வீட்டுக்கு போறாங்க. அவங்க அத்தா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அத்தா இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அது என்ன மரம்னு எனக்கு தெரியும், பேரித்தம்பழம் மரம் தான் தெரியும், ஆனா நான் சொல்லல. என்னவாப்பா சொல்லியிருக்கலாமே, சொல்லியிருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆ கிடைச்சிருக்குமே, எனக்கு ரொம்ப பிரியமாக இருந்திருக்குமே, ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்குமே. இல்ல அத்தா, என்னை விடவும் அந்த மஜ்லிஸ்ல பெரிய பெரிய சஹாபாக்கள், வயதில் மூத்த சஹாபாக்கள் இருந்தாங்க. ஃபஸ்தஹ்யைது, நான் வெட்கப்பட்டேன். நான் அவர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாகத்தான் நான் அந்த இடத்துல பதில் சொல்லல. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. நீங்க நபிக்கு முன்னாடி சப்தத்தை உயர்த்தி பேசாதீங்கன்னு ஆயத்து இறங்கிருச்சு. சஹாபாக்கள் அதுக்கு பின்னாடி எப்படி ஆனாங்க தெரியுமா? நபிகிட்ட பேசுனாங்கன்னா ரகசியமாக பேசுன எப்படி பேசுவாங்க? ரெண்டு பேர் பேசுறது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி பேச ஆரம்பித்தார்கள். நான் எதற்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்த அந்த மரியாதை செலுத்தக்கூடிய சமூகம் இன்னைக்கு மாறிடுச்சு, ஷைத்தானுடைய வழியில போயிருச்சு. ஒருவன் மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொன்னா, நடுவர் அவர்களிடத்துல ஒரு 3 நிமிஷம் கடன் வாங்கிக்கிறேன். ஷைத்தான் என்ன செஞ்சான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சஜ்தா செய்ய சொன்னான், அல்லாஹ் செய்ய சொன்னான். எதுக்கு செய்ய சொன்னான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கண்ணியப்படுத்தணும், மரியாதை கொடுக்கும் விதமாகத்தான் அல்லாஹ் சஜ்தா செய்ய சொன்னான். ஆனா செய்யல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் மரியாதை கொடுக்கல, அல்லாஹ்வுடைய பேச்சுக்கும் மரியாதை கொடுக்கல. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சமூகம் தான் உருவாகி கொண்டு வருகிறது. பெற்றோர்களின் பேச்சை மீறக்கூடிய பிள்ளைகள், ஆலிம்களை மதிக்காதவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஸாலு ஹாதிஹில் உம்மத்து பிகைரின், இந்த உம்மத் எதுவரைக்கும் நலவிலே இருக்கும், மா அல்லாமு ஹாதிஹில் ஹுர்மத் ஹக்க தஅதீமிஹா, எதையெல்லாம் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறானோ, மரியாதையை செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறானோ, அதையெல்லாம்
கண்ணியப்படுத்துகிற வரைதான், அதற்கெல்லாம் மரியாதை கொடுக்கிற வரைதான் இந்த உம்மத்து ஹைரிலே இருக்கும். சொன்னது, எப்ப மரியாதை செலுத்த தவறுகிறதோ இந்த சமூகம் சீர்கெட்டு போய்விடும், நாசமாகி போய்விடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே சமூக சீர்கேட்டுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. அதில் ஒரு காரணம் இன்றைக்கு குறைந்து வரக்கூடிய மரியாதையின்மை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா மக்களையும் மதித்து நடக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சமூகம் சீர்கெட்டு போவதற்குண்டான பாவத்தினுடைய வழிகளில் 4 பாவத்தை பற்றி சொல்லி பேசியிருக்கிறார்கள். நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை அழகுபடுத்தணும்னா அங்க இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கி ஆகணும். சரி, இந்த 4 அழுக்குகளை நீக்கணும், என்ன செய்ய? போதை இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும், நேரங்களை இணையதளங்களில் வீணாக்கக்கூடிய அந்த விஷயங்களிலிருந்து பாதுகாக்கணும், நல்ல நட்பை உருவாக்கணும், மதிக்கக்கூடிய பண்பை சமூகத்தில் உருவாக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, சில பாவத்தை பற்றி சொல்லும் பொழுது இது பெரும் பாவம், இதை செய்யாதீங்கன்ட்டு. ஆனா சில பாவத்தை ரசூலுல்லாஹ் சொல்லும் போது, மல்லம் இரகம் சகீரனா வலம் யுவக்கீர் கபீரனா ஃபலைஸ மின்னா, பெரியவங்களுக்கு யார் மரியாதை செய்யலையோ அவங்க நம்மை சார்ந்தவர்களே அல்லங்கிறாங்க. சில பாவங்கள் இது பாவம்னு சொன்ன ரசூலுல்லாஹ் ஃபலைஸ மின்னா, இஸ்லாம்ங்கிற அந்த கோட்டுக்குள்ளேயே அந்த வட்டத்துக்குள்ள இருந்தே அவங்க வெளியே போயிடுவாங்கங்கிறாங்க. எவ்வளவு பெரிய பாரதூரமான விஷயம்ங்கிறத கவனத்துல கொள்ளணும். இப்ப இந்த 4 பாவங்களையும் இந்த சமூகத்தை விட்டும் களைந்தெடுக்கணும். ஒன்னே ஒண்ணுதான். யமாமா நாட்டுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படையை அனுப்பி சுமாமத் பின் உசால் அப்படிங்கிற ஒரு அந்த பகுதியினுடைய தலைவரை பிடிச்சு கொண்டு வந்து பள்ளிவாசல்ல 3 நாட்கள் கட்டி போடப்பட்டிருக்கின்றார். 3 நாளும் ரசூலுல்லாஹ் அந்த சுமாமாட்ட பேசுறாங்க, கேள்வி பதில் நடக்குது. அது ஒரு ஹதீஸ், புகாரில வரக்கூடிய ஹதீஸ் அப்படியே போய்கிட்டு இருக்கும். 3ஆவது நாள் அவர் சொல்றாரு, என்னை அவிழ்த்து விட்டுருங்க. அவர் நேரா போய் குளிச்சுட்டு வந்தாரு, கலிமா சொல்லி முஸ்லீம் ஆனார். அவர் சொன்னார், வலில்லாஹி மா கான அலல் அர்தி வஜ்ஹுன் அப்கத இலைய மின் வஜ்ஹிக, இந்த 3 நாளைக்கு முன்னால வரைக்கும் இந்த உலகத்துல எனக்கு பிடிக்காத முகம் எது தெரியுமா? உங்களுடைய முகம்தான். ஃபகத் அஸ்பஹ வஜ்ஹுக அஹப்புல் வுஜூஹி இலைய,